இப்போ நம்ம இந்த வீடியோவில் குட் ஃப்ரைடே கஞ்சும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையல் இந்த ரெண்டுமே எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 அல்லது 2.5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நம்ம ஒரு மூடி போட்டு சூடு பண்ணிக்கலாம். அது சூடாகிற அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு 100 கிராம் அளவு பெரும்பயிறு எடுத்துக்கணும். கூடவே 200 கிராம் அரிசி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிக்கணும். அதுக்கு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சூடாகிடுச்சுது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பெரும்பயிறு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஆட் பண்ணி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலருந்தே நம்ம உடனே கிண்டி விடலை அப்படின்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடியிலேருந்து. அதனால் உடனே கிண்டி விட்டுறணும். இப்போ மூடி போட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்குறோம். இதை அது கூட போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இது நல்லா வேகிற அளவுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் எடுத்து வச்சு அதை உள்ளே ஊற்றிக்கோங்க. இனி இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த அரிசி வேகிற அளவுக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் ரைஸ் வடிக்கும்போது வெந்திருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சிது நமக்கு கஞ்சி. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான குட் ஃப்ரைடே கஞ்சி ரெடி ஆகிடுச்சிது. இப்போ நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே 4 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இவ்வளவும் போட்டு மிக்சியில் லைட்டாக அடிச்சுக்கலாம். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், ஓரளவு மீடியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சிது. இப்போ நமக்கு சுவையான குட் ஃப்ரைடே கஞ்சி, தேங்காய் துவையல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சிது. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.